ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாலிப தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த டுடே வித் ஜீசஸ் என்கிறதான இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறிய காரியத்தை வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 31வது அதிகாரத்துல 3வது வசனங்களையும் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நான் வாசித்துட்டு அதுல இருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். இதுல என்ன எழுதியிருக்கிறது? வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். இந்த பகுதியில இந்த யாத்திராகமம் 31வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை அவருடைய ஒரு நோக்கத்திற்காக, ஒரு பர்பஸ்க்காக அழைக்கிறார். இந்த உலகத்துல வாழுகிற நீயும் இந்த உலகத்துல யூ ஆர் ஹியர் வித் அ பர்பஸ், ஒரு நோக்கத்திற்காக. சும்மா ஆண்டவர் இந்த உலகத்துல அனுப்பல. நிறைய நேரங்களை நீ யோசிப்ப, why I am in this world, நான் எதற்காக இந்த உலகத்துல வாழுகிறேன்? நிறைய நேரத்துல இந்த கேள்விகள் வரும். ஸோ am I living a purposeful life, am I living to be a blessing to others அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல உன்னை படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தாயின் கருவில உருவாக்குவதற்கு முன்பாக அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல அனுப்புவதற்கு முன்பாக ஒரு செல்லாக தாயின் கருவிலை உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். அப்படி அவர் அறிந்திருப்பார் என்றால் நாம் இந்த உலகத்துல பிறப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சோ ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஆனா என்ன நடக்கிறது? இந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நபரை பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்து விட்டு என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆண்டவர் அவனே தேவனுடைய ஆவியினால் நிரப்புகிறார். தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லி எழுதுற. ஏன் ஆண்டவர் அவனை தேவனுடைய ஆவியினால் நிரப்பினார் என்று சொன்னால், முதலாவது காரியம் இதுல போட்டிருக்கு, அவன் யோசித்து செய்கிறதுக்கு தட்ஸ் ரிலேட்டட் டு த தாட்ஸ். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு எல்லா வாலிபர்களுக்கும் the biggest challenges are mind or thoughts. அவங்க சொல்லுவாங்க, I am not stable in my thoughts அப்படிம்பாங்க. ஒரு unstability, keep on thinking, keep on meditating. இதெல்லாமே நம்ம யோசிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை நம்மை பாதிக்கிற காரியங்களை நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம். இங்க பாருங்களேன், உலகத்தில் உள்ள காரியங்களினால நம்முடைய தாட்ஸை நிறைக்கிறதுனால, நம்முடைய சிந்தனைகளை நிறைக்கிறதுனால, ஒருவேளை அந்த மீடியா விஷுவலைசேஷனா இருக்கட்டும், இல்லை ஏதோ நம்ம பார்க்கிறோம் கேட்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நம்முடைய சிந்தனையில வைக்கிறதுனால நாம் யோசித்து செயல்படுவதற்கு அது தடையாக இருக்கிறது. நம்முடைய தாட்ஸ் ப்ராசஸ் ஒரு டெபிசிட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை என்னுடைய ஆவியினால் நிரப்புவேன். அங்க நிரப்பும் பொழுது என்ன நடக்கிறது? when you are filled by the Holy Spirit, your thoughts will be clear. அப்போ நீ ஒவ்வொரு காரியத்தை, நீ படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், இல்ல வேலை செய்கிற பிள்ளையா இருக்கலாம், ஏதாவது என்ன செய்கிறியோ அந்த நேரத்துல உன்னுடைய thoughts will help you. The thoughts will flow with good ideas. So ஆண்டவர் சொல்ற, அப்போ you should have the fullness of the Holy Spirit. ரெண்டாவது காரியம் இங்க போட்டிருக்கு, யூகித்து செய்வதற்கு. யூகித்து, இப்ப நான் என்ன செய்கிறேன் என்கிறத நம்ம யூகிக்கணும். அதை நம்ம இந்த பர்பஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் டைரக்ட் யூ அப்படின்னு போட்டிருக்காரு. நான் அவனை நடத்துவேன். 11வது வசனத்துல போட்டிருக்கு, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நான் உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறது, அவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இந்த 3 காரியங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறதுடைய நோக்கம், அவருடைய ஆவியினால் நம்மை நிறைத்திருக்கிற நோக்கம், நம்ம யோசித்து செயல்படுவதற்கு. அவர் தாட் ஷுட் பி கிளியர். தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறது, தேவையில்லாத காரியங்களை பார்த்து அதே உட்கார்ந்து இமேஜின் பண்றது. இன்னைக்கு நிறைய டீனேஜ் பிள்ளைங்க they live a life with the imagination. ஸோ அதற்கெல்லாம் காரணம் என்ன? the devil bring the bad thoughts in your mind. அவன் என்ன செய்வான்? தவறான நினைவுகளை உன்னுடைய இருதயத்துல வைத்து சரியான காரியங்களை யோசிக்க முடியாம வைப்பான்.
அதற்கு காரணம் என்ன? யூ ஆர் அவே ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் நாட் ஃபில்டு பை த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில உனக்கு என்ன பேசுகிறாரு? யூ ஷுட் பி ஃபில்டு பை த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. அப்படி ஊற்றப்படும் போது என்ன நடக்கிறது? மை தாட்ஸ் வில் பி கிளியர். என்னுடைய சிந்தனைகள் சீராக இருக்கும். வாட் எவர் ஐ டூ, அதுல நான் யூகித்து இட் ஐடியாஸ் வில் ஃப்ளோ இட். லைக் நான் என்ன செய்தாலும் கர்த்தர், யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டார். எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னுடைய சிந்தனைகளை சரிப்படுத்த விரும்புகிறார், உன்னை யூகித்து செயல்பட விரும்புகிறார், உன்னை அவர் நடத்த விரும்புகிறார். அவர் சொல்லுகிற காரியத்தை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நீ ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே இன்றைய நாளை நான் எப்படி வாழ வேண்டும், இன்றைய நாள்ல நான் எப்படி செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீ ஆண்டோட சமூகத்தில் கேட்கும் பொழுது, he will give the Holy Spirit to your mind so that your mind will be flow with the good ideas and you can utilize the time, you can manage the time. உன்னுடைய ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் you can live. எனக்கு ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். fill me with your spirit so that my thoughts will set right. என்னுடைய சிந்தனைகள், நான் யோசிக்கிற திறன் எனக்கு பெருகட்டும், யூகிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், நீர் என்னை நடத்தும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த டுடே வித் ஜீசஸ் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறீங்க, எங்களுடைய ஆவியினால் நிறைத்தொருளும். ஆண்டவரே, நம்முடைய ஆவியினால் நிறைக்கப்படும் பொழுது எங்களுடைய சிந்தனைகள் சரிப்படுத்தப்படும், நாங்கள் யூகித்து செயல்படுகிறவர்களாக இருப்போம், உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருப்போம். இந்த உலகம் அநேக காரியங்களை எங்களுடைய சிந்தனைகளில் வைத்து ஆண்டவரே எங்களை அதை மிஸ்லீட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இட் கிவ்ஸ் யூ அ ராங் டைரக்ஷன், ஓ லார்ட். ஆனா இப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்முடைய டைரக்ஷனை. ஆண்டவரே, வி வாண்ட் கெட் யுவர் டைரக்ஷன். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய டைரக்ஷனை, எப்படி நடக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதற்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புவேன். கர்த்தாவே, இந்த நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்துல உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியை நீங்க அனுப்பும்படியாக, so that their thoughts will be set right, oh God. அவருடைய சிந்தனைகள் சரிப்படுத்தப்படட்டும், அவருடைய சிந்தனைகள் சீர்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.